ஏக்கா கத்தாம இருக்கா சரியாயிரும். வலிக்குது டி. நான் என்ன சும்மாவா கத்துறேன், முடியாம தானே கத்துறேன். இந்த சொர்ணக்கிளியை நம்பினோர் கைவிடப்படார். இப்ப நான் எடுக்கிற சுளுக்குல உன் வலி துண்டக்கான துணியக்கான எப்படி பறக்க போகுது மட்டும் பாருட்டி. நீ பறந்தா நல்லாதான் இருக்கும். உங்களை நம்பி வந்துட்டேன், காப்பாத்துங்க. அடியே மருமகளே சுதா, எங்கோ கேட்ட குரல். நீங்க ரெண்டு பேரும் எப்படி வந்திய? நான் தான் வர சொன்னேன். எது நீங்க வர சொன்னீங்களா? எப்ப சொன்னீங்க? நான் வாசல்ல வெளியே உட்காந்துருந்தேனா, நீ இவளை கூட்டிட்டு வந்து இடுப்பு வலி இந்த மாதிரி சொல்லி எடுக்கணும்னு சொன்னியா? ஆமா சொன்னேன். ஆ அதான் நான் உடனே என் ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெல்லாம் ஃபோன் போட்டு வர சொல்லிட்டேன். சுத்தம். நீங்க தானே சுளுக்கெடுப்பிய, பிறகு அவியெல்லாம் இருக்கு. நான் சுளுக்கெடுப்பேன் தான், இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் நான் என்ன செஞ்சாலும் என் ஃப்ரெண்ட்ஸ் என் கூடயே இருப்பாவ. நாங்கெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு மண்ணுக்குள்ள மண்ணு. நாங்கெல்லாம் வேற எந்த விஷயம் செஞ்சாலும் ஒன்னாதான் செய்வோம். இதுல எங்க அக்காவோட மருமக வேற இவ. அப்ப அவியலை கூப்பிடாம எப்படி? சரிதான், நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஏட்டி சின்ன பொண்ணு, ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிருக்கலாம் டி. சுதாக்கு இந்த மாதிரி சுளுக்கு பிடிச்சிட்டு அங்க கூட்டிட்டு போறோன்னு நாங்க முந்தையே வந்திருப்போம்ல. சுளுக்கு எடுக்க ஆரம்பிச்சாச்சோ? ஏட்டி மங்கம்மா, நீங்க ரெண்டு பேரும் வராம எந்த விஷயத்துல காலை வச்சிருக்கேன்? ஏட்டி இந்த விஷயத்துல என்ன காலையா வைக்கணும், கையதான் வச்சு சுளுக்கு எடுப்பாவ. அட ஆமாட்டி, காலையோ கையவோ நீங்க இல்லாம நான் என்ன செஞ்சிருக்கேன்? இனிதான் ஆரம்பிக்க போறேன், உட்காருங்க உட்காருங்க. அட இங்க என்ன படமா கட்டுறிய, வரிசையா எல்லாத்தையும் உட்கார வச்சுக்கிட்டு இருக்கிய. அட என்னடி இப்படி சொல்ற? ஒரு ஆபரேஷன் தியேட்டர்லயே 2-3 டாக்டர் இருக்கிறது இல்லையா, அந்த மாதிரி தான் நான் இங்க உனக்கு சுளுக்கு எடுக்க போறேன். என் கூட துணைக்கு 2-3 பேர் வேணாமா? அதானே, கரெக்டா தான் சொல்றேன். ஏட்டி மருமோளே, ஏக்கா உங்க மாமியார் கூப்பிடுறாவ. சொல்லுங்க தே. ஏட்டி சுதா, உன்னை சின்ன பொண்ணு வீட்டுல இருந்து தூக்கிட்டு இங்க மாற இவ்வளவு தூரம் வந்திருக்காளட்டி. என்கிட்டயே சொன்னா நானே அழகா சுளுக்கு எடுத்து விட்டுருப்போம்ல. உனக்கு இந்த அலைச்சல்லாம் மிச்சமா இருக்கும்லட்டி. சுளுக்கு எடுக்க உங்ககிட்ட சொன்னா இருக்க கோவத்துல என் சோழியை முடிச்சிருவியேன்னு தானே நான் இங்க வந்தேன். எங்கேயும் வந்துட்டீங்களே. அது ஒண்ணும் இல்ல பாட்டி. ஐயோ இவெல்லாம் உளறி கூட்டிருவா போலயே. அது ஒண்ணும் இல்லதே, உங்களை விட சொர்ணம் பாட்டி கொஞ்சம் நல்லா சுளுக்கு எடுப்பாவேன்னு கேள்விப்பட்டேன். அதான் இங்கேயே வந்துருவோன்னு வந்துட்டேன். அப்படியாடி கேள்விப்பட்டா? யார் சொன்னா அப்படி? ஊருக்குள்ளதான் எல்லாம் பேசிக்கிட்டாவ. பரவாயில்லையே, 2 பேரும் கேட்டீங்களா? நான் தான் நல்லா சுளுக்கு எடுப்பேனா, ஊருக்குள்ள அப்படிதான் சொல்லிக்கிறாங்களாம். நல்லதுதானே டி. ஏ பாட்டிகளா, நீங்க பிறகு உங்க கதையை விடுங்க. நீ இடுப்பு வலியை சரி பண்ணி விடுங்களா. 2 பேரும் சீக்கிரம் உட்காருங்க, வலி தாங்க முடியல போல இவளுக்கு. சுளுக்கு எடுத்து விடுவோம். ஏட்டி எல்லாரும் பாத்துக்கிட்டே இருக்காம ஏதாவது பாட்டு பாடுங்க. அப்பதான் அவ அந்த வலியை மறந்து அந்த பாட்டை கவனிப்பா. கொஞ்சம் அவளுக்கும் வலி தெரியாத மாதிரி இருக்கும்ல. பாட்டு தானே, பாடிடுவோம். இஞ்சி ஈடு பழகி. இடுப்பழகியா? இடுப்பே உடஞ்சு போய் கிடக்கேன். மஞ்ச சேவ பழகி, கள்ள சீரி பழகி, மறக்க மனம் கூடுதில்லையே. தன்னந்தானி திருக்க தத்தளிச்சு நான் இருக்க, உனப்பில் நான் பறிச்சேன் தாமரையே. புன்னவனத்தினிலே பேட குயில் கூவையிலே உன்னுடைய வேதனைய நாரிஞ்சேன். உங்களத்தில் மாலையிட உன்னிரண்டு தோள தொட என்ன தவம் செஞ்சேனோ ஏ மாமா. வண்ண கிளி கைய தொட சின்ன சின்ன கோலமிட உள்ளம் மட்டும் வலிய நானே. என்ன சுதா, பாட்டெல்லாம் பாட ஆரம்பிச்சிட்ட, வலி குறைஞ்சிட்டோ? ஏன் பாட்டி நீங்க வேற, நீங்க பாட்டு பாடுற ஆர்வத்துல தேய்க்காம கையை அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதான் நான் பாட்டு படிச்சேன். ஐயா அப்படியா, மன்னிச்சிருட்டி, ஒரு ஆர்வத்துல அப்படியே நிறுத்திட்டேன் போல. என்னோட சீக்கிரம் சரி பண்ணி விடுங்க பாட்டி. நான் என்ன வாரேன். எம்மா வலிக்குது பாட்டி. சரியாயிடும் சரியாயிடும், பொறுத்துக்க. ஐயோ கடவுளே. அடடா பாட்டி, வலி குறைஞ்ச மாதிரி இருக்கு. அவ்வளவுதான் சரியா போயிடுச்சு. எந்திரிச்சு கையை காலை உதறிட்டு இடுப்பு 2 வேலை சரியா போயிடும். ஐயோ என் இடுப்பு வலியெல்லாம் பறந்தே போயிட்டு ரொம்ப நன்றி பாட்டி. பிறகு என் ஃப்ரெண்டு கையை வச்சா சரியாகாம இருக்குமா? அதானே, அவ கையை வச்சு இது வரைக்கும் எந்த சுளுக்கு பறந்து போகாம இருந்திருக்கு. கண்டா சுளுக்குக்கே பயம் வந்துருமே. ஏய் போதும் டி, விடுங்க டி. இந்த இடுப்பு வலி வந்தனால வீட்டுல ஒரு வேலையும் செய்யல, எல்லாம் போட்டது போட்டபடியே கிடக்கு. சரி நான் கிளம்புறேன். சின்ன பொண்ணு நீ வாரியா, நம்ம கிளம்புவோம். வாரேங்க்கா. ஏடி சின்ன பொண்ணு. சொல்லுங்க தே. வீட்டுல துணியெல்லாம் துவைக்காம போட்டிருக்கேன், அதை மட்டும் செத்த துவைச்சு வைட்டி. நான் கொஞ்சம் என் ஃப்ரெண்ட்ஸ் மார்ட்ட கதை விட்டுட்டு வரேன். அடக்கிழவி, ஊர் கதை பேசுறதுக்கு நம்மள வேலை வாங்குதே. சரி செய்வோம், தின்ன சோத்துக்கு ஒரு வேலையும் வீட்டுல செய்யறதில்ல. தின்னது செரிக்கிறதுக்காக இதெல்லாம் செய்வோம். சரிங்க தே. கட்டுக்குள்ள நிக்காது தெரிந்த காளையை கட்டி வைத்து கண் சிரிக்கும் சுந்தரியே.
என்னில் நீயடி உன்னில் நானடி ஓ பைங்கிளி. அட இந்த சட்டையில கரை போகவே மாட்டேக்கு. நானும் நல்லா தேய்ச்சி தேய்ச்சி தான் பார்க்கேன். என்னன்னு தான் விழுந்தாருப்போ. ஒரு சட்டையை போட்டு போனால் ஒழுக்கமாக போட்டு போகிறதே கிடையாது. அங்கே இங்கே எங்கேயாவது லாந்தி அழகாக இருக்க வேண்டிய சட்டையில கரை பிடிச்சி கொண்டு போய் கொண்டு வரது. கரை போக்கும் மிஷின் நினச்சிட்டாவ போல. ஒரு வாஷிங் மிஷினை வாங்கிட்டாங்கன்னா என் மாமியா கிளவி ஐயோ வேண்டாம், கையில் துவைச்சாதான் நல்லாயிருக்கும், அப்போ தான் கைக்கும் உடம்புக்கும் அது ஒரு வேலை மாதிரி அப்படி இப்படிங்குது. மகன் துணியை துவைச்சாதானே தெரியும் எப்படி ஆளுக்கு இருக்குன்னு. துவைப்போம். இந்த பிள்ளைகளோட துணியில என்ன அழுக்கு. பள்ளியோடத்து படிக்க போறாளுங்களா இல்ல கிடந்து உருளை போறாளுங்களாவே தெரியல. எம்மா அலக்கி எடுக்கிறதுக்குள்ள கையெல்லாம் உளைச்சல் எடுக்குதுமா. துணியெல்லாம் சோப்படுத மாதிரியா இருக்கு. அடுப்புல போட்டு எரிச்சா கூட எரியாது போல. எம்மா எம்மா ஏன் அலறாத, வா இங்கதான் இருக்கேன். ஏடி பள்ளியோடத்துக்கு என்னத்தையும் போறியா? படிக்க போறீல? அங்க என்ன தூத்து இது தொடக்க போறீலாட்டி? துணி அவ்வளவு அழுக்கா கிடக்கு, கறி கட்ட மாதிரி. அடுப்புல போட்டு எரிச்சா கூட எரியாது போல. எப்படி நான் அப்படி இருக்காலும் தெரிய மாட்டேங்க. அவ துணி அவ மரியாதைக்கு சோப்பாடு கட்டி உங்க அம்மைக்கு என்ன 16 வயசு ஆகுதுன்னு நினைப்போம். இருக்க வயசாயிட்டு போகுது. எனக்கு கை காலம் உழைச்சு எடுக்கல. என்ன தேவை நினைக்காளுவலான்னு பாரு. அவளு பாட்டுக்கு துணியை மாத்தி மாத்தி உருவி போட்டுக்கு சுத்த வேண்டியது. இம்மாக்கு ஏன் காலையில இப்படி கிடந்து ஏசிட்டு கிடக்க? என்னதுக்கு தான் இப்படி சத்த முடியான்னு தெரிய மாட்டேங்க. ஒன்னால அலசி போட முடியலன்னா போனாட்டி தானே நாங்க அலசி சோப்பட்டு போட்டுக்கிடுவோம். ஆமா அப்படி சோப்பட்டு கிழிச்சு தொங்க விட்டுருவியல. நானும் ஒரு வாரம் அந்த மூலையில தான் கிடக்கு. யாராவது தொடுவியன்னு பார்த்தேன். ஒரு ஆளு சோப்படம் கிடையாது, தொடவும் கடை அப்படியே தானே போட்டு வச்சிருக்கிய. என்னை கோபப்படுத்தாத, கோபப்படக்கூடாதுன்னு பாக்கேன். போ, எப்ப பார்த்தா ஆள் இப்படி கத்திட்டே தான் இருப்பேன். ஏ அம்மா என்ன அலறுதா. அம்மா மட்டும் என்ன இப்படி இருக்காளோ? என்னது என்ன பத்தி முணங்கிட்டே போற? அம்மா ஏன் இப்படி இருக்கா, ஏன் இப்படி இருக்கான்னு கேளுங்க. பிறகு அம்மா இல்லாதப்பதான் அந்த அருமையெல்லாம் தெரியும். 2 பேரும் கட்டி விடுவோம்ல. இன்னும் படிக்கட்டும் தான் இருக்கேன். இன்னும் 2 வருஷம் போட்டுண்டி ஆளுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து கட்டி வச்சிடறேன். பிறகு மாமியா கறி 4 குடு கொடுப்பால, அந்த ஆளு தன்னால எந்திரிச்சு வேலையெல்லாம் பாத்துக்கிடுவிய. என்கிட்ட இருக்க வரைக்கும் இந்த ஆட்டம்லாம் போடணும். கெட்டி இன்னொரு வீட்டுக்கு போவியல, அப்ப இருக்கட்டி உங்களுக்கு. என்னையும் சேர்த்துதான் ஏசுவாளுவ. விழி அம்மா என்னதான் புள்ள வளர்த்து வச்சிருக்கான்னு என்னையும் சேர்த்துல ஏசுவாளுவ. சித்தி. சித்தியா? ஐயா கார்த்தி, ஏமாக்கா நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கேன் சித்தி. என்னையா சொல்லாம கொள்ளாம திடீர்னு வந்திருக்க சித்தியை பாக்க? பக்கத்து ஊர் வரைக்கும் ஒரு வேலையா வந்தேன். அதான் உங்களை அப்படி பாத்துட்டு போலாமேன்னு வந்தேன். சரி மக்கா சரி. கூட நிக்கிறது யாரு? உங்களை பார்த்ததுல அவனை யாருன்னு சொல்லவே மறந்துட்டேன் பாருங்க. இது என் ஃப்ரெண்டு சித்தி, விக்கி. ஹாய் விக்கி. ஹாய் சித்தி. நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கேன் சித்தி. இவனோட அண்ணன் வீடு கூட இங்கதான் இருக்கு. அப்படியா மக்கா? உங்க அண்ணன் பேர் என்னது? முத்துமாரி. அடடே, நம்ம முத்துமாரி அண்ணனுக்கு தம்பியா நீ? கூட பிறந்த தம்பியா? இல்ல சித்தி, வாடகைக்கு எடுத்த தம்பி. நல்லா பேசுறானே. நான் பிறந்ததுல இருந்தே நல்லா பேசுவேன் சித்தி. ஏலே என்ன எங்க ஊருக்கு வந்துட்டு என்கிட்டயே வாய் குடிக்கியா நீ? முத்துமாரி அண்ணனுக்கு நான் கூட பிறந்த தம்பி தான். நான் டிசைன் வேலையில இருக்கேன். அப்படியா ஐயா? சரி சரி. அங்க தனியாவா இருக்கா? அப்பா அம்மா நானும் 3 பேரும் அங்க இருக்கோம். அண்ணன் இங்க இருக்கான். சரியா. அதான் அப்படியே நானும் உங்களை பார்த்துட்டு அவனும் உங்க அண்ணன் அப்படி போய் பார்த்துட்டு கிளம்பலான்னு வந்தோம். கிளம்ப போறீங்களா? இப்பதானே வந்திய. வாங்க வீட்டுக்குள்ள போய் உட்காந்து பேசுவோம், சாப்பிடுங்க. இரவு பொறுமையா போய்கிடலாம். வாங்க. சரி சித்தி, வாங்க போவோம். வாங்க மக்கா வாங்க, வந்து இதுல உட்காருங்க. சித்தவளை சாப்பிடுறீங்களா? போட்டு எடுத்துட்டு வரேன். ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் சித்தி. அவன் அப்படிதான் சொல்லுவான். என்ன குழம்பு? மீன் குழம்பு வச்சிருக்கேன்யா. மீன் குழம்பா? அப்ப கொண்டாங்க. தம்பி சாப்பிடுற விஷயத்துல நம்மள மாதிரி போல. டேய், சாப்பிட்டு தானடா வந்தோம். திரும்ப வயிறு பஸ்ட் மாதிரி இருக்குமாப்ல, சாப்பிடுவோம். நீ வேணா சாப்பிடல, எனக்கு வேண்டாம். சித்தி, எனக்கு வேண்டாம், அவனுக்கு மட்டும் வச்சு தரீங்களா? ஏன் மக்கா, நீயும் சேர்ந்து சாப்பிடா. நான் சாப்பிட்டு தான் வந்தேன், வயிறு பஸ்ட் மாதிரியே இல்ல. பரவாயில்ல, சித்தி வீட்டுக்கு வந்துட்டு சும்மா எல்லாம் போக கூடாது. கொஞ்சோல போட்டு தரேன், சாப்பிடு. நமக்கா இவ்வளவு தூரம் சொல்றாவல்ல, சித்தி மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்க கூடாதுல, சாப்பிடு. அண்ணா உன் ஃப்ரெண்டே சொல்லிட்டான். சாப்பிடியா? இரு எடுத்துட்டு வரேன். சித்தி போயிட்டாவளா? எதுக்குள்ள இப்படி தின்னுட்டு அலையா நீ? வயிறுக்கு என்னைக்குமே வஞ்சகம் வைக்க கூடாது தெரியுமா? நம்ம வயிற்ற நல்லா பார்த்துக்கிட்டாதான் வயிறு மற்ற எல்லா பார்ட்ஸையும் நல்லா பார்த்துக்கிட்டும், நம்மளையும் ஆரோக்கியமா வச்சுக்கிடும். அதெல்லாம் உனக்கு தெரியாது. சாப்பிடு பேசாம. சாம்பாரா இருந்தா கூட யோசிச்சிருப்பேன். மீன் குழம்புல அடிச்சு குழப்பும் வா. பின்னி மாடு. மக்களே இந்தாங்கய்யா. சித்தி, நாங்க கீழே உட்காந்துக்கிட்டோம். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் மக்களே, சாப்பிடு. சும்மா அப்படியே அதுலயே உட்காந்து சாப்பிடுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நம்ம வீடு தானே. ஆஹா, என்ன மீன் குழம்பு ருசியா இருக்கு. சித்தி, உங்க கைப்பக்குவம் சூப்பரோ சூப்பர். மீன் குழம்பு அருமையா இருக்கு. என்ன சித்தி, அவன் சொல்றத பார்த்தா மீன் குழம்பு ரொம்ப அருமையா வந்திருக்கும் போலயே. சமைக்க கத்துக்கிட்டீங்களா? அதான் தம்பி, இல்ல நான் சமைச்சிருந்தேன்னா இந்நேரம் ஒரு வாய் உன் ஃப்ரெண்டு தின்னுட்டு ஓடியே போயிருப்பான். இனி உங்க சித்தி வீட்டுக்கு என்ன வாழ்க்கையில கூப்பிட்டுட்டே போயிடாதுன்னு. இது ஏன் சமையல் கிடையாதுல, என் மாமியாருக்கு சமையல். அதான் இவ்வளவு நல்லா இருக்கு. அதான பார்த்தேன் சித்தி.
யாரு சமையலோ சித்தி, ருசியோ ருசி. ஏல அங்க பாரு, உன் ஃப்ரெண்டு 3வது வாய்க்கு போயிட்டான், நீ இன்னும் ஒரு வாய் கூட எடுத்து வைக்கல. சாப்பிடுமாக்கா. சாப்பிட்றேன் சித்தி. மாப்பிள்ள இங்க பாரு யாருன்னு. ஆத்தி இவங்களா? ஐயோ, காலையில வாங்கின அடியே இன்னும் மறக்கல. இவன் நம்ம கிட்ட இன்னைக்கு அடி வாங்கினவன் தானே, நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வீடு வரைக்கும் வந்துட்டான் போல. ஹலோ மிஸ்டர், சொல்லுங்க சிஸ்டர். என்ன காலையில அடிச்சங்கிறக்காக ஃபாலோ பண்ணிட்டு எங்க ஊரெல்லாம் கண்டுபிடிச்சு வீடு வரைக்கும் வந்துட்டீங்களா? ஐயோ அப்படிலாம் இல்லைங்க. இந்த ஊர்ல எங்க சித்தி வீடு இருக்கு, எங்க சித்தி வீட்டுக்காக வந்தேன். அப்படிலாம் இல்லைங்க, இந்த ஊர்ல எங்க அண்ணன் வீடு இருக்கு, அதான் வந்தேன். என்னங்க ஆளாளுக்கு ஒரு கதை சொல்றீங்க? அவரு சித்தி வீடுங்கிறாரு, நீங்க அண்ணன் வீடுங்கிறீங்க. 2 பேர் சொல்றது உண்மைதாங்க. புரியலையே. என்னோட சித்தி வீடும் இந்த ஊர்ல தான் இருக்கு, அவனோட அண்ணன் வீடும் இந்த ஊர்ல தான் இருக்கு. அவங்க 2 பேத்தையும் பாக்குறதுக்காக தான் வந்தோம். சும்மா அப்படியே நடந்து வந்தோம். பசங்க ஏதோ படிச்சுட்டு இருந்த மாதிரி சவுண்டு கிடைச்சு, அதான் பார்க்க வந்தோம். வேற ஒன்றும் இல்லைங்க. நம்புற மாதிரி இல்லையே. நம்பிதாங்க ஆகணும். உண்மைதான் சிஸ்டர். நாங்க வேணா என் அண்ணன் பேரும் அவங்க சித்தி பேரும் சொல்லட்டுமா? அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சாவது எங்களை நம்புவீங்களா? உங்க ரிலேட்டிவ்ஸ் பேரெல்லாம் தெரிஞ்சு நான் என்ன பண்ண போறேங்க? அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம். டியூஷன் நடந்துகிட்டு இருக்கு, பிள்ளைங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க. டிஸ்டர்ப் பண்ணாம கொஞ்சம் அந்த பக்கம் போறீங்களா? நாங்க எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணலையே சிஸ்டர். இப்படி நம்ம பேசுறதே பசங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா தான் இருக்கும். முதல்ல போங்க ப்ளீஸ். வாடா ஓடிரலாம். ஓகே சிஸ்டர், கோவப்படாதீங்க. கூல் கூல். மாப்பிள்ள வாடா. சொல்றதெல்லாம் பார்த்தா உண்மையா இருக்க மாதிரி தெரியலையே. என்னவா வேணா இருந்துட்டு போட்டும், நமக்கு எதுக்கு. பசங்களா எல்லாரும் சீக்கிரமா படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா இன்னைக்கு சீக்கிரமா வீட்டுக்கு விட்டுருவேன்.